எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 72 நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்குற முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். என்ன கேட்டிருக்காங்க? பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் குடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்வல்னா என்ன? ஒரு இன்டர்வல்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஈச் இன்டர்வல்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூக்குள்ள எல்லா வேல்யூஸும் அந்த இன்டர்வல்க்கு சேர்ந்ததுன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் குடுத்துட்டு, எவ்வளவு இன்டர்வல்ஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ணா, அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து எல்லா நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் குடுத்திருக்காங்க. அ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ இன்டர்வல்ஸ இதுல இருந்து ரிமூவ் பண்ணா நான் ஓவர்லாப்பிங்கா இருக்கும்ல. இத கிளியரா புரிவிக்கணும்னு நம்ம ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எடுத்துப்போம். அதே ப்ராப்ளம் தான் நான் இந்த கிராஃப் மாரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இங்க வந்து நான் ஓவர்லாப்பிங்னா, இன் அ பாருங்க இந்த இன்டர்வலும் 1, 2 அப்புறம் 1, 3 இந்த இன்டர்வலும் ஓவர்லாப் ஆகுறாங்க. பாருங்க, இந்த வேல்யூஸ்க்கு ஓவர்லாப் ஆகுறாங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஓவர்லாப்பிங் இன்டர்வல். சரியா? ஆனா இங்க 1 இந்த இன்டர்வலும் 1, 2 அண்ட் 2, 3 வந்து ஓவர்லாப்பிங்ல வெறும் டச்சிங் தான். சரியா? சோ எவ்வளவு ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணா மினிமமா நம்ம வந்து நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ் ஆலேயே நம்ம அரே வந்து கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சப்போஸ் நான் இங்க வந்து இந்த 1, 3 இன்டர்வல் வந்து ரிமூவ் பண்ணா, சோ எல்லா அதர் இன்டர்வல்ஸும் நான் ஓவர்லாப்பிங்கா இருக்கும். பாருங்க, இந்த இன்டர்வலும், இந்த இன்டர்வலும் 3ம் ஈச் அதர ஓவர்லாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அது வந்து ஒரு ஃபுல்லி நான் ஓவர்லாப்பிங் லிஸ்ட் ஆயிருச்சு. சோ இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். வேற மெத்தட்ஸும் இருக்குல்ல. இது வந்து நான் ஓவர்லாப்பிங் அரேவா ஆக்குறதுக்கு. சப்போஸ் நான் இத ரிமூவ் பண்ணாம 1, 3 ரிமூவ் பண்ணாம 1, 2யும் 2, 3யும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா 1, 3, 3, 4 இதுவும் ஒரு நான் ஓவர்லாப்பிங் லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான். ஆனா இங்க என்ன, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம வெறும் 1 இன்டர்வல்ல ரிமூவ் பண்ணோம். இங்க வந்து 2 இன்டர்வல்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ எது மோர் ஆப்டிமல்? இந்த சொல்யூஷன் தான் மோர் ஆப்டிமல். ஒரு இன்டர்வல்ல ரிமூவ் பண்ற சொல்யூஷன். சோ இந்த ப்ராப்ளமோட எப்படி சால்வ் பண்றதா லாஜிக்க பார்க்க போறோம். குயிக்கா பார்த்துடலாம். பாருங்க, இந்த இன்டர்வல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன காமன்னா, நீங்க அந்த இன்டர்வல்ஸ வந்து நீங்க ஒரு கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து ஹை சான்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தாவே உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துரும். பாருங்க, இந்த ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாம பண்ணீங்கன்னா, இங்க நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். நீங்க வந்து எல்லா காம்பினேஷனும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லா இன்டர்வல்ஸையும் எடுத்து ஏதாச்சும் ஓவர்லாப் இருக்கான்னு பார்ப்பீங்க. அப்புறம் வந்து 3 இன்டர்வல்ஸ் எடுத்து ஏதாச்சும் 3 வந்து பிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஓவர்லாப்பிங்கா இருக்குன்னு பார்ப்பீங்க. அப்படி வந்து உங்களுக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் ஜெனரேட் பண்றது ஹைலி இம்பாசிபிளா இருக்கும். சோ உங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? இன்டர்வல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணா நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா இருக்குமான்னு பார்க்க முடியும். சோ யூசுவலா இந்த ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. யூசுவலா இந்த இன்டர்வல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல சார்ட்டிங் பண்ணுவோம். சார்ட்டிங் பை தி ஐதர் தி ஸ்டார்ட் வேல்யூ ஆர் தி எண்ட் வேல்யூ. சரியா? இந்த ப்ராப்ளம்ல என்ன அப்ரோச் எடுக்க போறோம்னா, நம்ம சார்ட் பை தி எண்ட் வேல்யூ பண்ணிட்டு நம்ம இன்டர்வல்ஸ் லிஸ்ட் வந்து ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு, இப்படி வந்து விழுந்துரும். சரியா? 1, 2, 1, 3, 2, 3, 3, 4. ஓகே. சோ இதுதான் இப்போ இண்டிசஸ் ஆஃப் த அரே. நான் இப்படி வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ராப்ளமோட இன்ட்யூஷன் குடுக்க போறேன். இந்த இன்ட்யூஷனாலே உங்களுக்கு போய் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இல்லன்னா நம்ம சூடோ கோடும் குயிக்கா பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரீடியா ஒரு மீட்டிங்கா பிக் பண்ணுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 0th மீட்டிங் இருக்கு. இத வந்து பிக் பண்ணோனே, இல்ல ஒரு இன்டர்வல்ல பிக் பண்ணுங்க. சோ இந்த இன்டர்வல்ல பிக் பண்ணும்போது உங்க எண்ட் டைம் வந்து 2. சரியா? இந்த எண்ட் வேல்யூ இந்த ரேஞ்சுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐட்டம பிக் பண்ணும்போது, நீங்க பாருங்க, அந்த ஐட்டமோட ஸ்டார்ட் வேல்யூ வந்து உங்க கரண்ட் எண்ட் வேல்யூவோட கம்மியா இருக்கா? இல்ல ஜாஸ்தியா இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து இங்க வந்து 1 ஐட்டம பிக் பண்ண போகும்போது, இந்த 1 ஐட்டமோட ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1. சரியா? ஆனா நம்ம கரண்ட் எண்ட் வேல்யூ வந்து 2. சோ டெஃபினட்டா இத பிக் பண்ண முடியாது உங்கனால. சோ இத வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். சரி. இப்ப நெக்ஸ்ட் எலிமெண்ட் போங்க. 2, 3. இந்த 2 வந்து இங்க ஸ்டார்ட் வேல்யூ. நம்ம கரண்ட் எண்ட் வேல்யூ வந்து 2. பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல டச்சிங் இன்டர்வல்ஸ் வந்து அலோவ்டா இருக்கு. சோ நீங்க இந்த 2, 3 கூட எடுத்துக்கலாம். சோ இதையும் நீங்க எடுத்துங்க. இப்போ வந்து இந்த 2, 3 எடுத்தீங்கன்னா உங்க கரண்ட் எண்ட் வேல்யூ எவ்வளோ? 3. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கேஸ்க்கு போலாம். 3, 4. 3, 4 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க டெஃபினட்டா முடியும். ஏன்னா 3, 4ம் 2, 3 வெறும் டச்சிங் இன்டர்வல்ஸ் தான். சோ 3, 4யும் எடுக்க முடியும். சோ இந்த நம்பர் ஆஃப் ரிமூவ்ட் இன்டர்வல்ஸ் எவ்வளோ? 1. சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. சரியா? இதுதான் இந்த ப்ராப்ளமோட இன்ட்யூஷன். நீங்க இப்படியே உங்களுக்கு வந்து புரிய வந்துச்சுன்னா நீங்க போய் சால்வ் பண்ணுங்க. இல்ல வெயிட் பண்ணி சூடோ கோடுக்கும் பார்த்துக்கலாம். பாருங்க, இதுதான் இந்த ப்ராப்ளமோட சூடோ கோட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேமா தான் இருக்கும். சார்ட் தி இன்டர்வல்ஸ் பை தேர் எண்டிங் டைம்ஸ். நீங்க எண்டிங் டைம்ஸால நீங்க இந்த இன்டர்வல்ஸ் வந்து சார்ட் பண்ணீங்கன்னா, இப்படி வந்து உங்க அரே வந்து அரேஞ்ச் ஆயிரும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, நீங்க 2 வேரியபிள்ஸ இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. இரேஸ் வேரியபிள் அப்புறம் எண்ட் வேரியபிள். இரேஸ் வேரியபிள் என்ன குறிக்க போகுது? நம்ம எவ்வளோ ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ வந்து இரேஸ் பண்ணோம்னு டு ஃபார்ம் த நான் ஓவர்லாப்பிங் லிஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ். சரியா? அது ஒண்ணு. எண்ட் வந்து த கரண்ட் எண்ட் வேல்யூ ஆஃப் த இன்டர்வல்ஸ் வந்து கூறியிருப்போம். பாருங்க, நீங்க ஒரு இன்டர்வல் கூட பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எண்ட் வேல்யூ என்ன லீஸ்ட் பாசிபிள் வேல்யூவா இருக்கும். ஸோ அது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்போம்.
இப்போ வந்து ஃபார் ஈச் இன்டர்வல் இந்த சார்ட்டட் லிஸ்ட் நீங்க இந்த லாஜிக் பண்ண போறீங்க. இஃப் த ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்வல்ஸ் இஸ் லெஸ் தென் தி எண்ட், அப்பனா என்ன, உங்க ஒரு நீங்க புதுசா எடுக்க போகிற இன்டர்வல் வந்து ஓவர்லாப்பிங் இன்டர்வல். ஸோ அது நீங்க எடுக்கக்கூடாது. இஃப் த ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்வல் இஸ் லெஸ் தென் தி எண்ட், நம்ம இன்கிரிமெண்ட் எரேஸ் பண்ணுவோம். இல்லனா அந்த புது இன்டர்வல்ல சேர்த்துக்கலாம் உங்க நான் ஓவர்லாப்பிங் லிஸ்ட்ல. ஸோ எல்ஸ் கேஸ் என்னவா இருக்கும், அப்டேட் தி எண்ட் டு த எண்ட் ஆஃப் த கரண்ட் இன்டர்வல். இப்போ பார்க்கலாம் எப்படி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1, 2 இன்டர்வல்ல போய் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட் எண்ட் டைம் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த எல்ஸ் கேஸ்க்கு தான் வரும். ஸோ அப்டேட் தி எண்ட் ஆஃப் த டு தி எண்ட் ஆஃப் எண்ட் வேல்யூ டு த எண்ட் ஆஃப் த கரண்ட் இன்டர்வல். ஸோ கரண்ட் இன்டர்வலோட எண்ட் என்ன 2. ஸோ உங்க எண்ட் வேல்யூ வந்து இப்போ 2 ஆயிடும். மறுபடியும் இன்னொரு இன்டர்வல் இருக்கு, இந்த செகண்ட் இன்டர்வல்ல போய் பார்க்க போறோம். சரி, 1, 3. If the start of the interval is less than the end ன்னு பார்க்கணும். டெஃபினட்டா ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்வல் வந்து இங்க 1, எண்ட் ஆஃப் த கரண்ட் நம்ம கரண்ட் எண்ட் வேல்யூ வந்து 2. ஸோ டெஃபினட்டா நம்ம இந்த இஃப் கேஸ்க்கு போறோம். ஸோ இன்கிரிமெண்ட் தி இரேஸ் வேல்யூ 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்டர்வலுக்கு போலாம். இங்க 2,3க்கு 2,3 வந்து இப்போ கரண்ட் எண்ட் டைமோட செக் பண்ணும். ஸோ இஃப் த ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்வல் இஸ் லெஸ் தென் தி எண்ட், 2 வந்து இஸ் இட் லெஸ் தென் 2? டெஃபினட்டா இல்ல, 2 வந்து ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ வந்து எல்ஸ் கேஸுக்கு போனோம். அப்டேட் தி எண்ட் டு த எண்ட் ஆஃப் த கரண்ட் இன்டர்வல். ஸோ இந்த எண்ட் வேல்யூ வந்து நான் கரண்ட் இன்டர்வலோட எண்டுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ 3க்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ 3 ஆயிரும் இங்க எண்ட். இப்போ ஃபைனல் இன்டர்வலுக்கு வர 3,4 இன்டர்வல். சேம் லாஜிக் செக் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட் டைம் ஆஃப் திஸ் இன்டர்வலையும் கரண்ட் எண்ட் டைமும் செக் பண்ணும். ஸ்டார்ட் டைம் எவ்வளோ 3, எண்ட் டைம் எவ்வளோ 3. ஸோ இந்த 3 வந்து இட் இஸ் நாட் லெஸ் தென் இந்த 3. ஸோ என்ன பண்ணுவோம், டெஃபினட்டா இந்த இங்க வந்து நான் எண்ட் வேரியபிளோட வேல்யூ வந்து இந்த கரண்ட் இன்டர்வலோட எண்ட் டைமுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து 4 ஆயிடும். ஸோ இப்போ வந்து முடிச்சிட்டோம் இந்த லாஜிக்கை. ஃபைனலாக நீங்க என்ன பண்ணணும், வெறும் இந்த இரேஸ் வேரியபிள் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நம்ம இப்போ குயிக்கா போய் பைத்தன் கோடையும் ஜாவா கோடையும் பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, நம்ம எல்லா இன்டர்வியூஸையும் பை தி எண்ட் வேல்யூ வந்து நம்ம சார்ட் பண்ண இருந்துச்சு. பைத்தன்ல இது பண்றது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்வல்ஸ் டாட் சார்ட், நீங்க வந்து key is equal to lambda. key என்னன்னா, key parameter என்ன குறிக்கும்னா எந்த வேல்யூவால நீ வந்து சார்ட் பண்ணணும்னு கேட்கும் key. so key is equal to lambda of x. இந்த lambda of x என்ன பண்ணனா, ஈச் பாருங்க இந்த லிஸ்டோட எலிமெண்ட்ஸ் என்ன, இந்த லிஸ்டோட எலிமெண்ட்ஸ் வந்து இன்னர் லிஸ்டா இருக்கும். லைக் so 1,2, 2,3, 3,4, 1,3 இதெல்லாம் the elements of நம்ம intervals list. so ஒரு எலிமெண்டா பிக் பண்ணி இந்த xல என்ன அந்த வேல்யூ போகும், அந்த கரண்ட் எலிமெண்ட் வேல்யூ போகும். so x ஒரு டைம்ல என்ன பிக் பண்ணும், ஃபர்ஸ்ட் 1,2 பிக் பண்ணும், அப்புறம் 2,3, 3,4, 1,3 அப்படி எலிமெண்டா எடுக்கும். நம்ம அதுல எந்த வேல்யூவால சார்ட் பண்ணும், இந்த எண்ட் வேல்யூவால தான் சார்ட் பண்ணும் ஈச் இன்டர்வலுக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், x of 1. ஸோ என் கீ வந்து the end value of each of the elements. ஸோ இதுதான் each of the elements குறிக்கும், இதுதான் end value of that particular element குறிக்கும். ஸோ key is equal to end இப்படி கொடுத்தனா, ஸோ sort by the end value of each of the intervals. அதுதான் இது பண்ணும். நான் குயிக்கா உங்களுக்கு இந்த print of intervals கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரிட்டர்ன் ஆஃப் 0 கொடுத்துருக்கேன் இது இப்போக்கு. ஸோ ரன் பண்ணி பார்த்தா பாருங்க, இங்க ஈச் ஆஃப் த வேல்யூஸ் வந்து பை தி எண்ட் வேல்யூ வந்து சார்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருது, அப்புறம் 3 வருது, அப்புறம் 3 வருது, அப்புறம் 4 வருது. ஸோ இப்படிதான் எல்லா எலிமெண்ட்ஸும் சார்ட் ஆயிருக்கு. சரியா, நாம அது முடிச்சிட்டோம். இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண இருந்துச்சு, நம்ம 2 வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ண இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இரேஸ். ஸோ is equal to இதோட வேல்யூ வந்து erase and end. eraseோட வேல்யூ வந்து 0 இருக்கும். நம்ம end வேல்யூ வந்து the least possible value இனிஷியலா இருக்கும். so minus float of inf. சரியா, so minus float of infinity அதான் அது குறிக்கும். இப்போ வந்து நம்ம இன்டர்வல்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணோம். அதை எப்படி பண்ணோம், for interval in intervals. so first என்னவா இருந்துச்சுன்னா, நம்பர் சப்போஸ் என் புது இன்டர்வல் ஓட ஸ்டார்ட் டைம் வந்து என் கரண்ட் எண்ட் டைமோட கம்மியா இருந்துச்சுன்னா, நான் அப்ப என்ன பண்ணும், வெறும் இந்த இரேஸ் வேரியபிளா இன்க்ரீஸ் பண்ணும். so if interval of 0 என் புது இன்டர்வலோட ஸ்டார்ட் டைம் if it is less than the current end time, என்ன பண்ணும், erase வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணும். இல்லனா நான் வந்து end டைம் வந்து அப்டேட் பண்ணும். end is equal to interval of 1. அவ்வளவுதான். இப்போ டைரக்டா பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் erase வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். குயிக்கா ஜாவா சொல்யூஷன் பார்த்தலாம்.
சோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட் எக்ஸாக்ட் சேம் லாஜிக்கா தான் இருக்கும். இங்கேயும் பாருங்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபங்ஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஈச் ஆஃப் தி இன்டர்வல்ஸ் வந்து பை தி எண்ட் வேல்யூவால நம்ம சார்ட் பண்ணணும்னு இருந்துச்சுல. சோ இந்த மாதிரி அரேஸ் டாட் சார்ட் ஃபங்ஷன் கொடுத்துட்டு எந்த லிஸ்ட்டை நம்ம சார்ட் பண்றோம், இங்க இன்டர்வல்ஸ் லிஸ்ட்டை சார்ட் பண்றோம். எப்படி சார்ட் பண்ணணும்னா பாருங்க, நீங்க 2 எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணும்போது இதுதான் இந்த ஃபங்ஷன் சொல்லுது. நீ 2 எலிமெண்ட்ஸ் வந்து இங்க கன்சிடர் பண்ணும்போது பாருங்க 2 எலிமெண்ட்ஸா தானே கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணும். சோ A, B 2 எலிமெண்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணும்போது 1, 2 அண்ட் 2, 3 கன்சிடர் பண்ணும்போது நீ அந்த எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸால நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு. சோ பாருங்க ஈச் ஆஃப் தி இன்டர்வலுக்கு வந்து 0th இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எண்ட் வேல்யூ. சோ நம்ம எதால சார்ட் பண்ணோம், எண்ட் வேல்யூவால சார்ட் பண்ணோம். சோ இது என்ன சொல்லுது இங்க, நீ சார்ட் பண்ணும்போது நீ வந்து ஈச் ஆஃப் தி எலிமெண்ட்ஸோட எண்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணு. சோ ஃபுல் அரே பண்ணா நீங்க வந்து என்ன ஆகும், பை த எண்ட் வேல்யூ வந்து உங்க ஃபுல் இன்டர்வல்ஸ் லிஸ்ட் வந்து சார்ட் ஆகி விடுவோம். அப்புறம் என்ன பண்ணா, இந்த இரேஸ் வேரியபிளும் எண்ட் வேரியபிளும் இனிஷியலைஸ் பண்ணும். இரேஸ் வேரியபிள்னா எவ்வளவு இன்டர்வல்ஸ் நம்ம இரேஸ் பண்ண போறோம், எண்ட் வேல்யூனா நம்ம கரண்ட் எண்டிங் டைம். சரி, இப்போ ஈச் ஆஃப் தி இன்டர்வல்ஸ் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஈச் ஆஃப் தி இன்டர்வல்ஸ்க்கும் வெறும் ஒரே கம்பேரிசன் தான் பண்ணும். புது இன்டர்வலோட ஸ்டார்ட் டைம் வந்து நம்ம கரண்ட் எண்ட் வேரியபிளோட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து புது இன்டர்வல் வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது. ஸோ அதை இரேஸ் பண்ணும். ஸோ இரேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இல்லைன்னா நான் என் எண்ட் வேரியபிள் வேல்யூ வந்து இந்த புது இன்டர்வலோட எண்ட் டைமுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஃபைனலா நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த இரேஸ் வேரியபிள் வேல்யூ கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிய வந்துச்சுன்னு. நான் கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். நீங்க இந்த வீடியோஸ்க்கு ப்ளீஸ் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் தோணுச்சாலும் போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா என்ன வேணாலும் போடுங்க. நான் கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.